இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 3 வீடு பார்க்க போறோங்க. 3 வீடுமே ஒரே இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. மேற்க பார்த்த மாரி வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரே மாடல்ல, ஒரே டிசைன்ல தான் வீடு கட்டியிருக்காங்க. சைஸ் மட்டும் வேரியேஷன் வருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, டைல்ஸு, பெயிண்டிங் கலரு அது மட்டும் வித்தியாசம் வரும். ரூமோட பிளானிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கும். ஃபுல்லா கவர் பண்ற மாரி கேட்டு குடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா, போர்டிகோல பார்த்தீங்கன்னா, சைடுல வந்து ஸ்டார் கேஸும், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக பிளக் பாயிண்ட்டும் குடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, திருவண்ணாமலையில அவுட்டர் பைபாஸ் ஆண்ட இருக்குங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பிளாட்ல தாங்க வீடு கட்டியிருக்காங்க. போர்டிகோல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வால் டைல்ஸ்ல வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மெயின் கதவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா லாங் சைஸ்ல வந்து விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 22க்கு 37ங்க. 814 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. டோர் மட்டும் தாங்க ஃபிட் பண்ணணும். மற்றபடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். போர்ட்டிகோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சென்ட் வால் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிஓபி ஜிப்ஸும் இல்லை, ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் டிசைனில் சென்டரில் ஸ்கொயர் டைப் கொடுத்து, அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக காங்கிரீட்லேயே செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்காங்க. பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக பாக்ஸ் டிசைனில் வந்து இடம் விட்டுருக்காங்க. கிரானைட் டாப் கொடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் ஸ்கொயர் டைப்பில் வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாஃபும் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷனும் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்கும். வாட்டர் ஹீட்டருக்கான ப்ளக் பாயிண்ட்டு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சானிடரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இந்த வீடு புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக்கில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கிச்சனுங்க. அதாவது கிச்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்லேயே வந்து ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இல்லைனா டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் வந்து வச்சுருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து கிரானைட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் டாப் கொடுத்து வாட்டர் சிங்க்கு, டேப் எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கும் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காகவும் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. 3 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். டைல்ஸு, பெயிண்டிங் ஒர்க்கு, சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வருங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் வந்து கபோர்ட் ஒர்க்கில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸில் வந்து மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. மேலே வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஓடிஎஸ் சீட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரணை வச்சுருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் ஸ்டெப்ஸும் எஸ்எஸ்ல வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூமும் கொடுத்துருப்பாங்க. கூலிங் ரூஃப் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டெரஸில் பில்லர் வச்சு தாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க.
டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்டு பிளாட்டை தாங்க வீடு கட்டியிருக்காங்க. பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களே பேங்க் லோனும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்களே பேங்க் லோன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 22க்கு 39ங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டைல்ஸு பெயிண்டிங் கலரை மட்டும் வித்தியாசம் வருங்க. மற்றபடி ரூமோட பிளானிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபால்ஸ் சீலிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வருங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே. என்ட்ரன்ஸில் போர்ட்டிகோலையும் லிவிங் ஹாலையும் மட்டும் ஃபால்ஸ் சீலிங் போட்டிருக்காங்க. டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடு புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோம் தாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ரேட்டு வந்து நெகோசியபிள் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் ஒர்க் அதிகமாக பண்ணாமல் ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையார் கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். திருவண்ணாமலையில் அவுட்டர் பைபாஸ் அண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. நீங்கள் பார்க்குறது 3வது வீடுங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 41. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 அகலம் வரும். இந்த வீடு மட்டும் 20 அகலம் வரும். மற்ற 2 வீட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 41 வருங்க. 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து ₹1-2 வித்தியாசம் வரும். ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் வந்து 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.